Hi friends, welcome to my channel. Exercise 2.7 la irukka 10th sum. A man joined a company as assistant manager. The company gave him a starting salary of rupees 60,000 and agreed to increase his salary 5% annually. What will be his salary after 5 years? ஒரு மேன் அசிஸ்டன்ட் மேனேஜரா ஜாயின் பண்றாரு ஒரு கம்பெனில. ஸ்டார்டிங் சேலரி 60,000 ருபீஸ் இருக்கு. வருஷம் வருஷம் 5% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஆஃப்டர் 5 இயர்ஸ் அவரோட சேலரி என்னன்னு கேக்குறாங்க. ஸோ ஸ்டார்டிங் சேலரி ஈக்குவல் டு ருபீஸ் 60,000. 5% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் பர் இயர் ஒரு வருஷம் இருக்கு இல்லையா. ஸோ 5% equal to 60,000 into 5%, 5 by 100 எழுதலாம். 0 கேன்சல் பண்ணி இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 3,000 கிடைக்கும். 3,000 rupees அவரோட ஃபர்ஸ்ட் இயரோட இன்க்ரிமெண்ட். ஸோ வந்த சேலரியோட இதை நம்ம ஆட் பண்ணணும். பிளஸ் 3,000. அப்போ அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இயர் அவரோட சேலரி என்னன்னா 63,000 rupees. ஃபர்ஸ்ட் இயரோட எண்ட்ல. ஸோ செகண்ட் இயர் இந்த வேல்யூ கூட 5% இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ 5 by 100. 0 கேன்சல். இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா 3,150 rupees இன்க்ரீஸ் ஆகுது. எது கூடனா ஃபர்ஸ்ட் இயர் சேலரியோட. ஸோ 63,000 கூட இதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ண நம்மளுக்கு 66,150 rupees கிடைக்கும். அப்போ அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் இயர் அவரோட சேலரி என்னன்னா 66,150 rupees. தேர்ட் இயர்ல அவர் சேலரி என்னன்னா தேர்ட் இயர் செகண்ட் இயரோட சேலரியோட 5% இன்க்ரிமெண்ட் கிடைக்குது. ஸோ 0 கேன்சல். இது ரெண்டுத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணனா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 6615. 1 time 5 table 2 times. So இதை 2 ஆல டிவைட் பண்ணா 2 3s are 6. 2 3s are 6. So 1 0 போட்டு 5 கீழே இருக்குன்னா 7 times 14 remaining 1 point 0 5 times 10. ஓகேவா? அப்போ அவருக்கு என்ன சேலரி கிடைக்கும்னா இன்க்ரிமெண்ட் 3307.50. ஸோ செகண்ட் இயர் எண்டில் வந்த சேலரி கூட இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 66,150 இதை ஆட் பண்ணனா 3307.50. ஸோ நம்மளோட டோட்டல் வேல்யூ 69,457.50. அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் இயர் அவரோட சேலரி இதுதான். ஸோ ஃபோர்த் இயர் இந்த வேல்யூ கூட 5% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 69,457.50 into 5%. ஓகே, 0 and 0s கேன்சல் ஆகிடும். இது ரெண்டுத்தையும் நம்ம அடிச்சோன்னா 5 டேபிள் 2 times. ஸோ 69,457.5 2 ஆல டிவைட் பண்ண 2 3s are 6. So 9. 2 4s are 8. 14. 7 times 14. So next 5 கீழே இருக்குன்னா 2 2s are 4. 1 and 7 இருக்கும் போது 8 times 16. 15 இருக்கு. ஸோ அகைன் 15 இருக்கிறதால நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 7 times 14. ஸோ போயிட்டே இருக்கும். நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். 347287. ஓகேவா? ஸோ பாயிண்ட் இருக்கிறதால 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சிடலாம். அவருக்கு 3,472.87 rupees இன்க்ரிமெண்ட் ஆகுது. தேர்ட் இயர்ல எண்ட்ல வந்த சேலரி கூட இவ்வளோ நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டோட்டல் வேல்யூ 69,457.50 பிளஸ் 3,472.87.
இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணனா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் 7293.37 rupees இருக்கும். ஸோ 5th இயர்ல என்ன சேலரி வரும்னு பார்ப்போம். 4th இயர் எண்ட்ல வந்த சேலரி கூட 5% இன்க்ரீஸ் ஆகுது. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 3646.51 rupees. 4th இயரோட எண்ட்ல வந்த சேலரி கூட இதை நம்ம ஆட் பண்ணோம் 72930.37. அது கூட இதை நம்ம ஆட் பண்ணனா which is 15.6463. இதை நம்ம ஆட் பண்ணனா 88.67567. ஸோ இதை நம்ம டோட்டலாக ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது அவரோட 5th இயரோட சேலரி என்னன்னா 76,577 rupees. 11th sum, Shivamani is attending an interview of a job and the company gave 2 offers to him. Offer A என்னன்னா 20,000 starting salary. Annual increase 6% இருக்கும் for the first 5 years. Second offer என்னன்னா offer B 22,000 starting salary இருக்கும். Annual increase 3% இருக்கும் first 5 yearsக்கு. What is his salary in the 4th year with respect to the offer A and B அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃபர் ஏ எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங் சேலரி ₹20,000. ஆனுவலி அவருக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 6% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 20,000 into 6/100 0 கேன்சல் ஆயிடும். இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா 1,200 rupees கிடைக்கும். ஓகேவா? அப்ப அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இயர் அவரோட சேலரி என்னன்னா இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ற வேல்யூ தான் எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இயரோட சேலரி. ஸோ 20,000 plus 1,200 ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணனா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 21,200 rupees கிடைக்கும். இதான் அவரோட ஃபர்ஸ்ட் இயரோட சேலரி. ஸோ செகண்ட் இயர் பாருங்க, இந்த வேல்யூ கூட 6% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 21,200 rupees கூட 6% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 0 கேன்சல். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 1,272 rupees கிடைக்கும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் இயரோட சேலரி என்னன்னா ஃபர்ஸ்ட் இயர் சேலரியோட இந்த 1,272 rupees ஆட் பண்ணும். ஸோ 21,200 கூட 1,272 rupees ஆட் பண்ணனா 22,472 rupees கிடைக்கும் at the end of second year. ஓகேவா? ஸோ தேர்ட் இயர் பாருங்க, தேர்ட் இயர் அவரோட சேலரி இந்த வேல்யூ கூட 6% இன்க்ரீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். 6 2s are 12, 6 7s are which is 42, 43. Okay, 6 4s are 24. இது கூட 4 ஆட் பண்ணனா 28. 6 2s are 12, 13, 14. 6 2s are 12 and 13. So 1 3 4 8 3 2. ரெண்டு 0 இருக்கு. ஸோ ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் அவருக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிற வேல்யூஸ். செகண்ட் இயர் வேல்யூ கூட இதை நம்ம ஆட் பண்ணோம். 2472 கூட இந்த வேல்யூ ஆட் பண்ணனா 1348.32. அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் இயர் அவரோட சேலரி என்ன இருக்குன்னா 23820 rupees இருக்கும். எண்ட் ஆஃப் த தேர்ட் இயர்னா அது ஃபோர்த் இயரோட ஸ்டார்டிங். அப்போ ஒரு ஃபோர்த் இயரோட சேலரி என்னது 23820. 23820. இப்போ ஆஃபர் பி பார்க்கலாம். ஆஃபர் பி ஓட ஸ்டார்டிங் சேலரி which is starting salary rupees 22,000. ஓகேவா? எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 3% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 22,000 3% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 0 கேன்சல். இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது
660 rupees இருக்கும். ஸோ வந்த salary கூட இந்த இன்க்ரிமெண்ட் சேலரியை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 22,000 கூட இன்க்ரிமெண்ட் ஆகுது 660 rupees. இது ரெண்டுத்தையும் நம்ம டோட்டல் பண்ணனா அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இயர் அவரோட சேலரி என்னன்னா 22,660 rupees. ஓகே. ஸோ செகண்ட் இயர் வந்த ஆன்சர் கூட 3% இன்க்ரிமெண்ட் ஆகுது. அப்போ டோட்டல் வேல்யூ என்னன்னா 0 கேன்சல் ஆகிடும். இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். ஸோ 679.8 rupees. at the end of the செகண்ட் இயரோட சேலரி என்னன்னா ஃபர்ஸ்ட் இயர் சேலரி கூட இந்த இன்க்ரிமெண்ட் சேலரி ஆட் ஆகிடும். ஸோ 22,660 plus 679.8. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளோட டோட்டல் வேல்யூ 23339.80 rupees இருக்கும் at the end of the second year. third year பாருங்க. third year இந்த ஆன்சர் கூட 3% இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 23339.80 into 3/100. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா ₹700. ஓகே. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை நம்பர் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். ஸோ செகண்ட் இயரோட சேலரி கூட இந்த 700 நம்ம ஆட் பண்ணணும். 23339.80 plus 700 rupees நம்ம ஆட் பண்ணனா the total answer is 24040 rupees இருக்கும். தேர்ட் இயரோட எண்டு சேலரி தான் ஃபோர்த் இயரோட சேலரி. ஸோ ஃபோர்த் இயரோட சேலரி வருது என்னன்னா 24040. ஓகேவா. ஃபோர்த் இயரோட எண்டில் வந்த சேலரி 24040. ஆஃபர் ஏல நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் 23820 அண்ட் ஆஃபர் பில கிடைச்சது 24040. அப்போ ஆப்ஷன் பி இஸ் பெட்டர். 12th sum, if A, B, C are three consecutive terms of an AP and X, Y, Z are three consecutive terms of a GP, then prove that X power B minus C into Y power C minus A into Z power A minus B is equal to 1. First ABCB நம்ம என்ன மாத்திக்கலாம்னா ABCD AP ல இருக்கு இல்லையா. ஸோ A, A plus D, A plus 2D வச்சுக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் XYZ consecutive terms in GP. ஸோ XYZ B நம்ம என்ன எடுத்துக்கலாம் X into X into R X into R square. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணும் X power B minus C cross Y power C minus A cross Z power A minus B is equal to 1 and proof பண்ணும். இப்போ ஈக்குவேஷன் 1யும் 2யும் நம்ம LHSல சப்ஸ்டியூட் பண்ணலாம். we get என்ன கிடைக்கும்னா X இருக்கிற இடத்துல X ஓட டேர்ம் X, B இருக்கிற இடத்துல B ஓட டேர்ம் which is A plus D minus C ஓட வேல்யூ which is A plus 2D. ஓகே. Y இருக்கிற இடத்துல Y ஓட டேர்ம் X into R பவர் C இருக்கிற இடத்துல A plus 2D minus A ஓட வேல்யூ A. நெக்ஸ்ட் Z இருக்கிற இடத்துல Z ஓட வேல்யூ which is X into R square. A ஓட வேல்யூ A and B ஓட வேல்யூ minus A plus D. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த மைனஸ் சைன் உள்ள போயிடும். இப்போ X பவர் A plus D minus A minus 2D இருக்கும். இங்கே X into R the whole power A plus 2D minus A ஆயிடும். X into R square the whole power A minus symbol உள்ள போச்சுன்னா minus A minus D இருக்கும். இப்போ A கேன்சல் ஆயிடும். ஒரு D கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் நம்பர் X பவர் minus D இருக்கும். இங்க A கேன்சல் ஆயிட்டு ரிமைனிங் X into R the whole power
2D இருக்கும். இங்க a cancel ஆயிட்டு remaining x into r the whole power r square the whole power minus d அப்படின்ற வேல்யூ இருக்கும். மைனஸ் d இருக்கிறதால இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 1 by x d எழுதலாம். cross இந்த டேர்ம் வந்து உள்ள இருக்க ரெண்டு டேர்முக்குமே மல்டிப்ளை ஆகும் இல்லையா. ஸோ எக்ஸ் பவர் 2d இன்டூ ஆர் பவர் 2d இன்டூ இதில் மைனஸ் டி இருக்கிறதால பை எக்ஸ் பவர் டி அண்ட் இதுக்கும் ஆர் பவர் 2d இருக்கும். ஓகே, கேன்சல் பண்ணலாம். இங்கே எக்ஸ் பவர் 2d இருக்கு, இங்கே ஒரு xd இங்கே ஒரு xd இருக்கு. ஸோ இது அப்படியே ஹோல் டேர்ம் கேன்சல் ஆகிடும். இங்கே ஆர் பவர் 2d இருக்கு, இதை நம்ம கேன்சல் பண்ணனா ரிமைனிங் நம்மளுக்கு 1 into 1 which is 1. அவங்க கேட்டதை நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு.